சிவாய் நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 8:15 கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி. மேச ராசி முதல் மீன ராசி வரை இந்த சனி பெயர்ச்சியுடைய சாதகங்கள் எந்த ராசிக்காரர்களுக்கு, பாதகங்கள் எந்த ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம். சிவாய நம. 2026 துலாம் ராசிக்கு ரோக சனியா சனீஸ்வரன் பகவான் வராரு. ஒரு நீதிமான், நீங்கள் நேர்மைக்கு அடிபணியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ராசிக்காரங்க, ஆண் ராசின்னு கூட சொல்லலாம். சுக்கிரனுக்கு உச்சமான ஒரு ராசி பகவான் சொல்லலாம். சனி பகவான் உங்களுக்கு நட்பு கிரகமாக தான் இருக்கார். பயம் கிடையாது. நிலையான உறுதியான இருந்த இடத்துலேருந்தே வியாபாரம் பண்ணக்கூடிய தருணமுடைய ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்க. ஆனால் இந்த துலாம் ராசிக்காரங்களை சுவாதி நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது. ராகுவுடைய சாரமுடைய ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும்தான் கவனமாக இருக்கணும். அது குழந்தையாக இருந்தாலும் சரி. ஏன்னா அந்த 15 வருஷத்துக்கு, அந்த டீனேஜ் வரைக்கும் அந்த குழந்தைக்கு உடல்நில குறைவு ஏற்படும். ஏன் பல இன்னலும் ஏற்படும். தூக்கம் இல்லாமல் உடலில் தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய தருணமும் உண்டு. அது ஏன்னா அந்த குழந்தையோடைய அப்பாவுடைய அப்பா செஞ்ச கர்ம பலன், இல்லை அவங்க அப்பாவுடைய அப்பா இல்லைன்னா அவங்க பாட்டன் செஞ்ச கர்ம பலன் உங்களை வாட்டி வதைக்கக்கூடிய தருணம் உண்டு. கவனமாக இருக்கணும் துலாம் ராசிக்காரங்க. துலாம் ராசிக்கார ஆண்கள் நிறைய பார்த்தீங்கன்னா நீதிமான், வழக்கறிஞராக இருப்பாங்க. ஒரு உயர் பதவியில் வரக்கூடிய தருணங்கள், வரக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. இருந்திருந்தாலும் இந்த 7 வருஷ காலமாகவே தர டிக்கெட்டாக தான் இருப்பீங்க. உங்கள் காரிய சித்தி ஆகாது. தட கல்லுகள் ஏற்படக்கூடிய தருணங்கள் உண்டு. நஷ்டத்தை தான் காணிச்சிருக்கக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. கிளப்பருவம், முதிர்ந்த தோற்றம், இதெல்லாம் ஏற்படக்கூடிய தருணங்களும் உண்டு. ஆனால் உங்களுக்கும் அரசியல் பிரவேசத்துக்கும் ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய நேரம் இந்த 2026 சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்க போகுது. ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாருக்குமே யோகமும் வரப்போகுது. ஒரு கடை, ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோப்பு, ஜுவல்லரி ஷாப்பு, இல்லை ஏதாவது ஒரு ஷோரூம்பு, இந்த மாதிரி நிலையான உட்கார்ந்த இடத்துலேருந்து பணிபுரியக்கூடியவங்களுக்கும் யோகங்கள் வரக்கூடிய தருணம் உண்டு. ஆயுசு அதிகங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு. கடவுள் நம்பிக்கை இருக்குது இல்லை, ஒரு கட்ட கால வயசில் ஆன்மீக ஈடுபாடுகள் வரக்கூடிய தருணங்கள் உண்டு. ஆனால் துலாம் ராசிக்காரங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்திருந்தா அந்த குடும்பத்துக்காக அடிபணிஞ்சிருப்பீங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு பெண் குழந்தைகள் இல்லைன்னா ஆண் வாரிசு இருந்திருந்தா தானே ராஜா தானே மந்திரி. அப்படித்தான் வாழ்க்கை சுகபோகமாக போகும். மனைவி இருக்க மாற்றான் மனைவி மேலே ஆசை பாசைகள் வரக்கூடிய தருணங்கள்லாம் இந்த கடந்த ஒரு 7 வருஷ காலமாகவே வந்துட்டு போகும். ரோகத்தில் சனி பகவான் வராரு. மனைவிக்கு துரோகம் பண்ணாதீங்க. சேர்ந்து கூடி வாழுங்க. கோடி நன்மை உண்டு. தான் செய்தொழிலில் லாபங்கள் வர வர அதை கரெக்டான பக்குவங்களில் பண்ணிக்கிட்டு போங்க. துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 நல்ல ஒரு நேரமும் வருது. பாதி பேர் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கக்கூடிய தருணங்கள் நிறையவே உண்டு. நிறைய பேர் பிரிஞ்சே போயிருக்கோம். அப்போ துலாம் ராசிக்கார பெண்களும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும். துலாம் ராசிக்கார பெண்களை கெட்டதுக்கும் நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். உங்கள் குடும்பத்துக்கு அஸ்திவாரமாக இருக்கக்கூடியவங்க ஒட்டுணர்ந்து போங்க. இப்படி சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு போனீங்கன்னா ஒரு குறை வராது. துலாம் ராசிக்காரங்களுக்கு 2026 ஜாக்பாட் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ஒரு பூமி சம்பந்தப்பட்ட ஒரு யோகமும் வரக்கூடிய தருணங்களும் உண்டு.
படித்த பண்புள்ளவங்களுக்கு நல்ல ஒரு உத்தியோக முயற்சிகளும் வேலை வாய்ப்பு அமைகிறதுக்கும் ஒரு வாய்ப்பும் நிறையவே இருக்குது. துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 உங்களுடைய ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்களை வச்சு தான் அரசியலில் ஒரு பதவியும் வரக்கூடிய தருணங்களும் உண்டு. துலாம் ராசிக்காரர்களுடைய முன்னோருக்கு, அதாவது தன்னுடைய தாய் தகப்பனுக்கு கொஞ்சம் ஆகாது, கவனமாக இருந்துக்கணும். துலாம் ராசிக்கார பெண்களை பொறுத்த வரைக்கும் பண்புள்ளவங்க தாங்க, படித்தவங்க, ஏதாவது ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு போகணுன்னு சொல்லக்கூடிய ஆசைகள்லாம் இந்த 2026 வரதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஆகமொத்தம் ரோகத்தில் சனி பகவான் வரனால உடல் உஷ்ணத்தினால ஸ்கின் அலர்ஜிகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்து மேலே கவனம் செலுத்துங்க. சம்பாதிக்கிறது ஈஸி, ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி முறையான உணவுகளை நல்ல ஒரு மேற்கொண்டு உடற்பயிற்சிகள் செஞ்சு மேன்மை அடையக்கூடிய தருணத்தை உண்டு பண்ணிக்கிங்க துலாம் ராசிக்கார அன்பர்கள். சிவாய நம. 2026 சனிப்பெயர்ச்சி. சனி பகவானுடைய குணநலன்கள், சனி பகவானுடைய காரகத்தன்மை. சனி பகவான் சொல்லிட்டாவே பயந்தான். நம்ம செய்கிற தொழிலுக்கு காரகன். என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழில் மூலயமா நம்ம ஜீவனாம்சம் பண்ணக்கூடிய ஒரு தருணத்துக்கு உண்டான காரகன் அவர் தான். நீதிமான், நீதி நேர்மையை நிலைநாட்டக்கூடிய அற்புதமான ஈஸ்வரம் பட்டம் பெற்றவர் சனீஸ்வர பகவான். என்னதான் வாதம் விவாதங்கள் பண்ணியிருந்தாலும் அதோடைய தன்மைக்கு உண்டான பிரதிபலிப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வரம் பகவான். ஒரு ஜாதகத்தில் சனீஸ்வரம் பகவான் உச்சமாக இருந்துட்டா நிலம், வண்டி, வாகனம், சொத்து, சுகம், மாலை மாளிகையோட 16 செல்வங்களோட பெருவாழ்வு வாழக்கூடிய தருணம் உடையக்கூடிய நேரங்காலங்கள் சனீஸ்வரம் பகவானால தான் முடியும். இதே சனீஸ்வரம் பகவான் ஜாதகத்தில் கெட்டு போயிட்டா முதல்ல வரக்கூடியது வாத நோய், அதாவது ஸ்ட்ரோக், காது வலி, பல்லு வலி, ஜாயிண்ட் பெயின், இன்சிடென்ட்டு, ஆக்சிடென்ட்டு, படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய படுத்த படுக்கையாக ஆக்குறது, பல தொழிலில் நஷ்டமாகிறது, கடன் வாங்க தூண்டக்கூடிய கிரகத்தை வாங்கி கடனை அடைக்க முடியாம கஷ்டத்தில் தன்னையே மாற்றிக்கலாமான் அப்படின்னு சொல்லக்கூடிய தருணத்தை உண்டு பண்ணக்கூடிய கிரகம் சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் நம்ம நீதிமானா தாங்கன்னு நினைக்கணும். நம்ம தெரிஞ்சு பண்ணக்கூடிய தப்புக்கு தண்டனை உண்டு, தெரியாம பண்ணக்கூடிய தப்புக்கும் தண்டனை உண்டு. தண்டனையை உடனே கொடுக்கக்கூடிய அமைப்புல நம்மளுக்கு துன்பத்தை விளைவிக்கக்கூடிய கிரகம் சனீஸ்வர கிரகம். இப்படி இடையூறுகளையே இருந்தீங்கன்னா இந்த சின்ன ஸ்லோகத்தை மட்டும் சொல்லுங்க, சனிக்கிழமையில உங்க வாழ்க்கை பிரதிபலிக்கும். சொல்லட்டா? ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளிர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே, அன்பால் நான் உன்னை அடிபணிவேன், என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள். அண்ணா சனீஸ்வர பகவானே போற்றி இப்படின்னு சொன்னாலும் இல்ல, வந்தவரை வாழ வைக்கக்கூடிய சனீஸ்வர பகவானும் முருகக் கடவுளும் ஒன்று, ஒரே குணாதிசைகள் உடையவங்க. வந்தவரை வாழ வைக்கக்கூடிய வல்லக்கோட்டை கோவிலுக்கு போனோம். அந்த வல்லக்கோட்டை எம்பெருமான் கோயிலுக்கு ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ள, சனிக்கிழமை காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ள எம்பெருமான பரிபூர்ணமா மானசீகமா மனசார எம்பெருமான வழிபட்டு வந்தாலோ இல்ல ஏதாவது ஒரு சஷ்டி அன்னைக்கு ஒரே ஒரு சேவல் வாங்கி கோயில்ல அந்த கோயில் உடையதாரிகள் கிட்ட, அதாவது அறங்காவலர்கள் கிட்ட கேட்டு இந்த பரிகாரத்தை எப்படி பண்ணணும்னு சொல்லி ஒரு கோழி தானம் கொடுத்தாலோ
உங்கள் அரசியல் பிரவேசம் சக்ஸஸ், உங்கள் நோய் போச்சு, உங்கள் கடன் போச்சு, உங்கள் பயம் போச்சு. மாளிகை கட்டி மன்னவனை போல வாழணும்னா வந்தவரை வாழ வைக்கக்கூடிய வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு ஒரு முறை போங்க, உங்கள் தலையெழுத்தே மாறும். சனீஸ்வரன் பகவான் இந்த 2026 12 ராசிகளையும் சாதகமாக பாதகமாக இருக்காரு. சாதகமாக ஆனாலும் சரி, பாதகமாக ஆனாலும் சரி, ஏதாவது ஒரு வாரத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை எம்பெருமான் வல்லக்கோட்டை ஆண்டவரை வள்ளி தெய்வானையோட அந்த எம்பெருமானை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் கவலை விலகும் கேட்குறது ஐதீகம். 12 ராசிக்காரர்களுக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைச்சி சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.